பார்வதி, உடனே 3 காஃபி போட்டு எடுத்துட்டு வா. நான் இப்போ ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன். வேலையை முடிச்சிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சின்னத்தையும் மித்ராக்காவும் காஃபிக்காக வெயிட்டிங் பார்வதி. நான் தான் ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன்னு சொல்றேன்ல, வெயிட் பண்ண சொல்லுங்க. ஏண்டி, காஃபி கொண்டு வான்னு சொல்லிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? காஃபி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா? ஏன், அந்த சமையல்காரி அங்க என்ன வெட்டி முறிக்கிறாளா? அவ ஏதோ கிச்சன்ல ரொம்ப முக்கியமான வேலையில இருக்காளாம். வேலையை முடிச்சிட்டு வந்து காஃபி குடுக்கறேன்னு சொன்னா. அவகிட்ட நானும் ஆண்டியும் காஃபிக்காக தான் வெயிட் பண்றோம்னு சொன்னியா? சொன்ன மித்ராக்கா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னா. வெயிட் பண்ண சொன்னாளா? அந்த ஆதியால அவளுக்கு திமிரும் தைரியமும் ஏறி போயிருக்கு. ஹலோ. ஓய் பொண்டாட்டி, எனக்கு புதினா டீ சாப்பிடணும் போல இருக்கு. உடனே ஒரு புதினா டீ போட்டு சீக்கிரம் என் ரூமுக்கு எடுத்துட்டு வா. நான் இப்போ ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன் பெரியயா. என்னால புதினா டீல போட்டு எடுத்துட்டு வர முடியாது. ஹலோ. ஓய், என்ன முடியாதுன்ட்டு போன வச்சுட்டா? எப்போ இப்படிலாம் பேச மாட்டாளே. ஹலோ. ஓய் பொண்டாட்டி, என்ன புதினா டீ கேட்டா கிடையாதுன்னு சொல்ற? உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன் நான் கேக்குறேன். உன்னால புதினா டீ போட்டு எடுத்துட்டு வர முடியுமா முடியாதா? என்ன அதிகாரம்லாம் தூள் பறக்குது? இருங்க வரேன். ஓய் பொண்டாட்டி, என்ன இது? கையில டீயோட வருவேன்னு பார்த்தா இப்படி கரண்டியோட வந்து நிக்கிற. நான் தான் முக்கியமான வேலையா இருக்கேன். இப்ப புதினா டீ போட முடியாதுன்னு சொல்றேன்ல. அதுக்கப்புறமும் போன் பண்ணி டீ கொண்டு வான்னு அதிகாரம் பண்ணா என்ன அர்த்தம்? சொல்லுங்க, என்ன அர்த்தம்? இரு இரு, புருஷனுக்கு டீ போட்டு தர்றதை விட அப்படி என்ன முக்கியமான வேலை உனக்கு? என் மாமனார் ஆசைப்பட்டு பருப்பு பாயசம் செஞ்சு கொடு மருமகளேன்னு கேட்டாரு. என்ன சொல்ற பொண்டாட்டி? அப்போ உன்னை மருமகன் கூப்பிட்டாரா? ஆமா மாமா. மருமகளே, அவரு என்ன அவரு மூத்த மருமகளா ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணாரு. அவரே என்ன மருமகளேன்னு கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா மாமா? அத வார்த்தையால எனக்கு சொல்லவே தெரியல. என் வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தோஷம் இவ்ளோ சீக்கிரம் எனக்கு கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐயோ, உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் பாயசத்தை மறந்துட்டேன். இந்த சந்தோஷத்தை கொண்டாட என் மாமனார் பருப்பு பாயசம் கேட்டாரு. அவருக்காக மருமகன்னா பாயசம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு போன் பண்ணி புதினா டீ கொடு, அத கொடு, இது கொடுன்னு கேட்காதீங்க. நான் தரவும் மாட்டேன். ஓஹோ, அப்ப என்ன விட உன் மாமனார் தான் உனக்கு முக்கியமா போயிட்டாரா? ஆமா, எனக்கு என் மாமனார் தான் முக்கியம். அதுக்கு இப்ப என்னங்கறீங்க? மாமனார் உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டதுக்கே உன் அதிகாரம் இப்படி தூள் பறக்குதே. இன்னும் உன் மாமியார் உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டா அவ்வளவுதான். அடுத்த அகிலாண்டேஸ்வரி நீதான். ஒரு சூரியன் ஒரு சந்திரன், அதே மாதிரி ஒரே ஒரு அகிலாண்டேஸ்வரி அம்மா தான். நான் யாராவும் ஆக விரும்பல. எனக்கு உங்க மனைவிங்கிற அந்தஸ்தே பெருமையான விஷயம்தான். எனக்கு அது போதும். சரி, நான் மாமாக்கு பாயசம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு புதினா டீ எடுத்துட்டு வரேன். சும்மா சும்மா என்ன கூப்பிட்டு தொந்தரவு பண்ணாதீங்க.
அக்கா தேங்காவை துருவ சொன்னே துருவிட்டீங்களா? இன்னும் இல்ல பார்வதி, நீ தான் பாத்துக்க சொல்லிட்டு போனல, அதான் அடுப்படியில நின்னு பாத்துட்டு இருக்கேன். இதோ இப்பவே தேங்காய் திருவி கொடுத்துறேன். என்ன ஒரு அரை முடி போதுமா? அது போதும். அதை கொஞ்சம் சீக்கிரமா துருவி கொடுங்க, சீக்கிரம். என்ன இவ ஏதோ பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. மேல போறா கீழே வரா, முகமெல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஒண்ணும் புரியலையே. அத்தை, கிச்சன்ல பருப்பு பாயசம் வாசனை வருது அத்தை. கண்டிப்பா பார்வதி பருப்பு பாயசம் பண்றான்னு நினைக்கிறேன். பருப்பு பாயாசம் பண்றாளா? நீ மட்டும்தான் இங்க நிக்கிற. உன் கண்ணு காது மூக்கு நாக்குன்னு எல்லாம் அந்த அடுப்பங்கரையில தான் இருக்குல்ல. தின்னி முட்டை. நில்லடி. உன்கிட்ட காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ பாட்டுக்கு மேல போற கீழே வர, மேல போற கீழே வர, நாட்டியம் அடி ஆடிட்டு இருக்க. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய், இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட நடிக்காத. கையில என்னடி? பாயசம். பருப்பு பாயசம் தானே பார்வதி? ஆமா, ஐயா பருப்பு பாயசம் கேட்டாரு, அதான் செஞ்சு எடுத்துட்டு போறேன். திமிரு ஏறி போயிருக்கு இவளுக்கு. நான் அப்பவே சொல்ல கிச்சன்ல இருந்து பருப்பு பாயசம் வாசனை வருதுன்னு. நான் கரெக்டா தான் சொல்லிருக்கேன். உமா, இங்க வா. ஏன் இங்க வா. வாயை மூடிட்டு. இந்த வீட்டோட மூத்த மருமக நீ கொண்டு போன பாயாசத்தை வேணா சுகர் இருக்குன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டு சமையல் கறி கையால பருப்பு பாயாசம் வேணும்னு கேட்டு வாங்கி குடிக்கிறாரு மாமனார். ஒருவேளை மித்ராக்க வச்ச பாயசம் பெரிய மாமாக்கு பிடிக்கலையோ என்னமோ. இங்க வா. ஏன் நான் வரமாட்டேன், நீங்க அடிப்பீங்க. உமா, தேவையில்லாம என்ன விருப்பத்தை அடி வாங்குவ. நீ பேசாம நில்லடி. மாமா, உள்ளவா மருமகளே. இந்தாங்க பாயசம். ஆஹா, வாசனை அள்ளுது மருமகளே. சூப்பர் சூப்பரா இருக்கு. அருமை. இப்படி ஒரு டேஸ்ட் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்ல. எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடணும்னு ஆசை. ஆனா இந்த சுகரை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. சுகர் நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் மாமா. நான் இதுல வெள்ளை சக்கரை போடல, பனங்கருப்பட்டி தான் போட்டிருக்கேன். சுகர் இருக்கிறவங்க பனங்கருப்பட்டி சேர்த்து சாப்பிடலாம், அது ஒண்ணு பண்ணாது. அப்படியா? இந்த விஷயம் தெரியாம போச்சே. அப்ப இந்த பருப்பு பாயசத்தை ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான். இன்னும் இருக்குல்ல மருமகளே? இருக்கு. நீங்க சாப்பிடுங்க, நான் கொண்டு வரேன். என்ன நடக்குதுங்க?
அவருக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சும் நீ எப்படி அவருக்கு பாயசம் கொடுக்கலாம்? சொல்லு. இல்ல அகிலா, அது வந்து அவருக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சும் எதுக்கு நீ பாயசம் இங்க வந்து கொடுத்த? கேக்குறேன்ல, காது கேக்கலையா? பதில் சொல்லு. நீ அப்பப்போ என் வார்த்தையை மீறுவ, ஆனா அதுல எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு நல்லது இருக்கும். ஆனா இப்போ நீ என் வார்த்தையை மீறினது நல்லதுக்கு இல்ல பார்வதி. என் பூவுக்கும் பொட்டுக்கும் அது ஆபத்துல தான் முடியும். கேக்குறேன்ல, சொல்லு, ஏன் இப்படி பண்ண? மித்ரா! ஆண்டி, இந்த வனஜா கூட சேர்ந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணுமே பண்ணலையே. இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக நீ. பொறுப்பா நடந்துக்க வேண்டாமா? என்ன மன்னிச்சுக்கோங்க ஆண்டி, இன்னொரு முறை இந்த மாதிரி நடக்காது. என்னம்மா, என்னாச்சு? பார்வதி அழுதுட்டு இருக்கா? உங்க அப்பாவுக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சும் பாயசம் கொடுத்திருக்கா பார்வதி. மித்ரா, வேலைக்காரங்க என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு நாம தான் கண்காணிக்கணும். இதான் விஷயமா? நல்ல வேலை, இந்த மித்ரா மாட்டி இவளால நான் மாட்டிருக்க வேண்டியது. அப்பா, ஓ மாமனார் ஹெல்த்த பத்தியும் அவர் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் மூத்த மருமகளா நீதான் கவனிக்கணும். புரிஞ்சுதா? இதேதான்க்கா, இதேதான்க்கா நானும் மித்ராக்கு சொல்லிட்டு இருந்தேன். மாமாக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செய்யணும். அக்காக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செய்யணும். இந்த வீட்டோட மூத்த மருமகளா இருந்து எல்லா பொறுப்பையும் நீதான் எடுத்து நடத்தணும்னு 2 நாளா நான் அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தேன்க்கா. இரு, என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணு. போ, போய் வேலையை பாரு. என் மாமனார் ஆசைப்பட்டு பருப்பு பாயசம் செஞ்சு கொடு மருமகளேன்னு கேட்டாரு. உங்களுக்கு சுகர் இருக்கு மாமா, பாயசம்லாம் வேணாம், சொன்னா கேளுங்க. ப்ளீஸ்மா, நீ என் மருமகான சந்தோஷத்தை கொண்டாட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். நீங்க கொஞ்சம் அதை கரெக்டா செக் பண்ணிட்டு ஓகே அந்த அக்ரிமெண்ட் 1 இயர்
என்ன காலையில் நடந்தது உன் செம்பருத்திக்கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கியா? இல்லையே, நான் ஒன்னும் அழலையே. நீ என்ன பார்த்ததும் உன் கண்ணீரை தொடச்சதை நான் பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கண்ணுல தூசி விழுந்து உறுத்திட்டு இருந்தது, அதான் நான் தொடச்சிட்டு இருந்தேன். அப்படியா? சரி, உன் கண்ணை காட்டு, நான் ஊதி விடுறேன், சரியாயிடும். வேணாம் மாமா, அதெல்லாம் சரியாயிடுச்சு. நல்லா சமாளிக்கிற பொண்டாட்டி. அம்மா அப்படி உன்கிட்ட நடந்துட்டு இருந்திருக்க கூடாது. அவங்க பண்ண தப்பு தான். அம்மா ஒண்ணு தப்பு பண்ணல மாமா, தப்பு பண்ணது நான் தான். நீ என்ன தப்பு பண்ண? அப்பா ஆசைப்பட்டு கேட்டதால தானே நீ பாயசம் பண்ணி கொடுத்த. ஐயா ஆசைப்பட்டு கேட்டாலும் சுகர் பேஷண்டான அவருக்கு நான் பாயசம் கொடுத்திருக்க கூடாதுதான். தப்பு பண்ணது நான் தான். அதனால அம்மா அடிச்சதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. உன் மாமியாரை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. உன்ன மாதிரி எல்லா மருமகளும் இருந்துட்டா எந்த குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்காதுல்ல. நீ மருமகளா கிடைக்கிறதுக்கு எங்க அம்மா கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க என் மாமியாரா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. உங்க 2 பேர்ல யார் கொடுத்து வச்சவங்கன்னு அப்புறமா கணக்கு பண்ணிக்கலாம். நீ இப்போ உன் கண்ணத்தை காட்டு. இல்ல போங்க மாமா, அதெல்லாம் முடியாது. போய் பொண்டாட்டி, அடிபட்டுக்க உன் கண்ணத்துக்கு மருந்து போட வேண்டாமா? இப்படி திரும்ப. இப்படி இல்ல. வேணாம் வேணாம் மாமா, வேணாம் மாமா. மாமா சொன்ன கேளுங்க, வேணாம். வேணாமா? இப்போ ஒருவேளை வேணும்னு அர்த்தமோ? பொண்ணுங்க சைக்காலஜியா தானே? ஐயோ வேணாம் மாமா, போங்க மாமா.